எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு டவுன்லோட் த டேலி, ஹவு டு இன்ஸ்டால் த டேலி, ஹவு டு கிரியேட் கம்பெனி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் டேலி, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டேலியில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்காக அந்த கம்பெனியை கிரியேட் பண்ணுறோம், யாருக்காக அப்படிங்கிற கேள்வி வரும்போது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் 31 படி பர்சன் அப்படின்னா யாரெல்லாம் பர்சன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் வந்து பர்சன். யாரெல்லாம் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, private limited and public limited company, association of person and body of individual, local authority, artificial judicial person. Under section 2 of 31 இவங்க 7 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. இவங்கெல்லாம் தான் நம்மள்ட்ட அக்கௌண்ட்ஸ் பண்ண வருவாங்க. மோஸ்ட்லி நம்மள்ட்ட யார் அக்கௌண்ட்ஸ் பண்ண வருவாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் வருவாங்க. சம்டைம்ஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியும் பார்ட்னர்ஷிப் கம்பெனியும் வரும். இதெல்லாம் நம்மள்ட்ட வராது, நாம் தான் அங்கே போய் அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திரையில் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா யார், இது சிவகுமார், செல் தட்டி சிவகுமார், செல்ஃபோனை தட்டி விட்டுருவார். சூர்யாவோட ஒய்ஃபு ஜோதிகா, லெஜண்ட். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ். பட் இவங்க 3 பேருக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. இவருக்கு மாத்திரம் அந்த ஒத்துமை கிடையாது. இவர் தனிப்பட்ட நபர். என்ன ஒத்துமை? ஒரு மனுஷனுக்கு மொத்தம் 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு மொத்தம் எத்தனை வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது? 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. என்னென்ன இன்கம் அப்படின்னா, எக்ஸலில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்னென்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இன்கம் இருக்குன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி ஃபஸ்ட் இன்கம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செகண்ட் இன்கம், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் 5 வகையான இன்கம் இருக்குது. இந்த எக்ஸல் ஃபைல் நேற்றுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நேற்று வச்ச ஃபைல்லையே அதுக்கு தான் அதிலே கண்டினியூ பண்ணி நான் போடுறேன். ஓகேவா? யாருக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பர்சன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல், அடுத்தது ஹெச்யூஎஃப், அடுத்தது பார்ட்னர்ஷிப் கம்பெனி, அடுத்தது ப்ரைவேட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அடுத்தது அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி லோக்கல் அத்தாரிட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. மொத்தம் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகை இருக்குன்னா 5 வகை இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி, ரெண்டாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அடுத்தது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு மொத்தம் 5 வகையான இன்கம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்ன இன்கம்? இன்கம் ஃப்ரம் சேலரி. இப்போ நான் சீனிவாசன் எடுத்துக்கோ, நான் ராமகிருஷ்ண மிஷனில் சேலரி வாங்குகிறேன், ஒரு இன்கமாக. அடுத்தது
இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எனக்கு சொந்தமாக ஒரு 3 மாடி உள்ள வீடு இருக்குது. இது கடை. இந்த கடையை நானே வச்சுருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் குடியிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் வாடகைக்கு இருக்குது, செகண்ட் ஃப்ளோரு லீஸுக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எனக்கு என்ன வாடகை வருது, இந்த உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதில் தெரிஞ்சதுன்னா பார்ப்போம். இதில் ஸ்க்ரோல் பண்ணி காட்ட முடியல எனக்கு, இல்லைன்னா காட்டிடுவேன். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மாதம் எனக்கு ஒரு 8,000 வாடகை வருது. சேலரி எவ்வளோன்னு கேட்காதீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது இல்லாமல் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த மொபைல் ஃபோனை இப்படி வாங்கி அந்த பக்கம் விற்கிறது, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன், நான் வந்து சும்மா இருக்கிற நேரம் என்ன பண்ணுறேன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், சில பேருக்கு அக்கௌண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறேன், அதில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது. ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணுறேன் என்னுடைய செலவுகளுக்கு. தட் இஸ் மை இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், எனக்கு சொந்தமாக ஆவடியில் ஒரு லேண்ட் இருந்தது, அதோட விலை 1 கோடி ரூபாய் நான் வாங்கும்போது. இப்போ நான் அதை விற்றா எனக்கு 2 கோடி போகுது. அப்போ எனக்கு லாபம் 1 கோடி. அந்த 1 கோடி லாபத்துக்கு நான் டேக்ஸ் கட்டணும். கேபிட்டல் கெயின், தட் இஸ் கால்டு கேபிட்டல் கெயின். ஒரு வாத்தியாருக்கு 4 வகையில் வருமானம் வருது. அந்த வாத்தியார் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? கிண்டியில் போய் குதிரை ரேஸ் ஆடுவாங்க, சீட் ஆடுவாங்க, கிளப்பில் உட்காந்து வட்டிக்கு விடுவாங்க. இந்த மாதிரி 4 வகையிலும் பணம் வரும். இந்த மேற்சொன்ன 4 இல்லாமல் பாக்கி எதில் வந்தாலும் அது பேர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இன்கம் டேக்ஸ் டு பி பேயபிள் ஃபார் டோட்டல் இன்கம். இந்த 5 வகையான இன்கம்க்கும் சேர்த்து தான் நீ வந்து டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணும். But the method of accounting for salary is not same in case of method of accounting for house property. Method of accounting for salary எப்படி, மாதம் 50,000 சம்பளம், 12 மாதத்துக்கு 6 லட்ச ரூபா சம்பளம், ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் வாடகை குடியிருந்தீங்கன்னா தெரியும், வெறும் வாடகை மாத்திரமா ஹவுஸ் ஓனர் கேட்பாங்க. ஒரு 10,000 ரூபா நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்தா 500 ரூபா கரண்ட் பில்லு, 500 ரூபா தண்ணிக்கு, 500 ரூபா முறவாசல், 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு டேங்கு கழுவணும், இந்த ரிப்பேர் அந்த ரிப்பேர்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு. ஸோ 10,000 ரூபா வாடகையை வந்து எப்படியாவது நீட்டி முழக்கி 12,000 நிப்பாட்டிடுவாங்க இல்லையா? அப்படி தானே வருது. நீ தண்ணிக்கு காசு தரணும், கரண்ட்டுக்கு காசு தரணும். ஏழைங்க படுற கஷ்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. என்ன சார் நீங்கள் உங்கள் டெனண்ட்கிட்ட தண்ணி வரிலாம் வாங்குறீங்களா? வாங்கிட்டு தான் இருக்கேன். தண்ணிக்கு 500 ரூபா வாங்குறேன், கரண்ட் பில் யூனிட் 7 ரூபா வாங்குறேன். ரொம்ப அதிகமாகலாம் வாங்குறது இல்லை. பக்கத்துலலாம் 800 அப்படின்னு வாங்குறாங்க. பட் நான் வாங்குறது 500 தான் வாங்குகிறேன். ரொம்ப அதிகமாகலாம் வாங்குறது இல்லை. ஒரு டேங்க் தண்ணி 500 லிட்டர் போட்டு தரேன். ஸோ த மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் லிட்டில் பிட் சிம்பிள் கம்பேர் வித் பிஸ்னஸ் இன்கம். கேபிட்டல் கெயினையும் உன்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸையும் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். வேர் இஸ் த காம்ப்ளிகேஷன் இஸ் தேர்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக் என்ன, ஹவு மச் ப்ராஃபிட் வி earned, out of the profit what are the expenditure we incurred, finally how much net profit we get, that profit to be transferred to P&L. Suppose if we suffered loss, that loss also to be transferred to the balance sheet. So method of computation of income from business gain and business and profession is entirely different from other methods. Is entirely different from other methods. For an example, இப்போ நீங்கள் இந்த பிபிடியில் பார்த்தீங்க, சூர்யா, ஜோதிகா, சிவகுமார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இண்டிவிஜுவல். நம்ம லெஜெண்ட் சரவணன் இருக்காரு, அவர் ஒரு மாதிரி இண்டிவிஜுவல். நீங்கள் இவருக்கு எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், அவருக்கு எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், எக்ஸலில் ஒரு சின்ன டிஸ்பிளே டேபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா இருக்கார், சூர்யா. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் சரவணன். சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம் இருக்குமா? இருக்கும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா? இருக்குது. பிஸ்னஸ் இன்கம் கிடையாது. கேபிட்டல் கெயின் இருக்குது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலி போதும்.
ஒன் டேலி இஸ் எனஃப். இவருக்கு ஒரே ஒரு டேலியில் சூர்யா அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதில் இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு மெயின்டைன் பண்ணால் போதும். எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இந்த பாருங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணு சொல்கிறேன். நேராக டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் டேலி எடிட் லாக். இந்த டேலி எப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி நம்ம அதில் ஓப்பன் பண்ணிட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு டீன் போட்டு கிரியேட் கம்பெனி அங்கே போய்ட்டு இங்கே வந்து ஆக்டர் சூர்யா புரியறதுதான் போடுறேன், ஏன்னா நிறைய இருக்குங்க. அதனால் ஆக்டர் சூர்யா அப்படின்னு போட்டு ஃபினான்ஷியல் இயர் 25-26 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு ஸ்டேட் போட்டுட்டு இங்கே போட்டுருவோம். ஓகேவா? ஒரு கம்பெனி நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணி சூர்யான்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 31/3 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே என்ட்ரியை ஒவ்வொரு என்ட்ரியும் அப்படி மொத்தமாக போட்டுடலாம். இந்த மாதிரி கேஷ்ன்னு போட்டு ஆல்ட் சி சேலரி, சேலரி அண்டர் டைரக்ட் இன்கம், டைரக்ட் இன்கம் ஒரு 50 lakhs சேலரி. அடுத்தது கேஷு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதுவும் டைரக்ட் இன்கம் தான். அது ஒரு 5 lakhs. சேலரி, அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆல்ட் சி போட்டு இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் அது ஒரு 2 lakh. அடுத்தது சேலரி மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அண்டர் டைரக்ட் இன்கம் அது ஒரு 1 lakh இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய மொத்த இன்கம் வேணும், சூர்யாவோட மொத்த இன்கம் வேணும்னா பிஎன்எல்ல போய் பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா. அதில் இன்கம் ஃப்ரம் சேலரி எவ்வளவு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இது இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக போட்டுற முடியும் ஒரே டேலியில். பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்ஷா பேக்கேஜிங்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுப்போம். சூர்யாவுக்கு திக்ஷா பேக்கேஜிங்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதோடைய இதை வந்து இதில் போட முடியுமா? பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி அப்படின்னா போட முடியுமானா போட முடியாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு தனி கம்பெனி. இப்போ எப்படி நான் சூர்யான்னு க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி சூர்யா பேரில் ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குது, சூர்யா என்டர்பிரைசஸ், சூர்யா ஸ்டோர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த பிஸ்னஸ் இன்கம் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் க்ரியேட் பண்ண மாதிரி டேலியில் தனியாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை எடுத்து கொண்டு வந்து இந்த டேலிக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அதில் பிஸ்னஸ் இன்கம்மை இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் சி போட்டு ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெசிப்ட் கிடையாது, ஜேவியில் தான் வரும். F7 ஜேவியில் ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டர் டைரக்ட் இன்கம் அது ஒரு 5 lakh. கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ போய் பாருங்கள் பிஎன்எல்ல சாரி ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் டெபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டா, டெபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட் ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வகையான இன்கம் இப்படி ஒன்றா வருது பார்த்தீங்களா. 18 lakhs இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், டோட்டலாக 18 lakh. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி, ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ராக்ட் இது எல்லா என்ட்ரியும் போட்டு ஃபைனலாக வந்து என்ன ப்ராஃபிட்டுங்கிறத அரைவ் பண்ணி ஜஸ்ட்டு அந்த ப்ராஃபிட்டை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணி விட்டா முடிஞ்சு போச்சு.
ஸோ இண்டிவிஜுவலுடைய அக்கௌண்ட்ஸை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ்க்கு இதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். பட் சேலரி இன்கம் வராது. பட் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்குது அப்படின்னா, அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குன்னா, அதுக்கு சேலரி இன்கம் வராது. அதர் தேன் சேலரி இன்கம் பாக்கி இருக்கிற 4 இன்கம் வரும். அந்த 4 இன்கமில் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸை மாத்திரம் நீங்கள் தனியாக தான் மெயின்டைன் பண்ணணும். திக்ஷா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் தான் வந்து நீங்கள் தனியாக தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த கம்பெனி பேர் என்னவோ அந்த கம்பெனி பேரில் அது தனியாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா அக்கௌண்ட்ஸ் இப்படி மெயின்டைன் பண்ணணும். ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, இண்டிவிஜுவல் பேரில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி 4 இன்கமும் போட்டுட்டு, ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸில் தனியாக டேலியில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு, அந்த ப்ராஃபிட்டை கொண்டு வந்து இந்த 4ஓட சேர்த்து 5ஆவதாக சேர்த்து ஆட் பண்ணி போட்டுரும். இதுதான் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் இண்டிவிஜுவல். கிளியராக புரியுதா எப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இப்போ பாருங்கள், லிஜன் சரவணனுக்கு எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா, லிஜன் சரவணனுக்கு இந்த மெத்தடில் பண்ணக்கூடாது. லிஜன் சரவணனுக்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இன்கம் ஃப்ரம் சேலரி உண்டா? கிடையாது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உண்டா? உண்டு. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் டேலியில் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணணும்? செப்பரேட் டேலி. இது வந்து டேலி நம்பர் 2ன்னு வச்சுப்போம். டேலி நம்பர் 2. இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் உண்டு. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸு உண்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேலி வேணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேலி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இன்கமும் ஒரு டேலி. இதுக்கு வந்து டேலி நம்பர் 1ன்னு வச்சுப்போம். இவரை பொறுத்த வரைக்கும் டேலி நம்பர் 1ல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், இது 3 வச்சுக்கணும். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனை செப்பரேட் டேலியில் மெயின்டைன் பண்ணிவிட்டு, அந்த இன்கம்மை கொண்டு வந்து இந்த டேலி நம்பர் 1ல் ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் இன்கம் கிடைக்கும். அந்த கம்பெனியோடைய அந்த லிஜெண்ட் சரவணனுடைய டோட்டல் இன்கம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டு. தட் இஸ் த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இன் டேலி. புரியுதா? டேலி எப்படி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு? லிஜெண்ட் சரவணனுக்கு இப்படி அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேவா? லிஜெண்ட் சரவணனுக்கு எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்னா இப்படி அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டைப் ஆஃப் பர்சன் பார்க்கலாம். டைப் ஆஃப் பர்சனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, சிவகுமார், சூர்யா, ஜோதிகா, லிஜெண்ட் சரவணன், இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ். அதில் இவங்க 3 பேரும் பிஸ்னஸ் இன்கம் கிடையாது, இவருக்கு பிஸ்னஸ் இன்கம் உண்டு. இவருக்கு சேலரி இன்கம் கிடையாது, இவருக்கு சேலரி இன்கம் உண்டு. இந்த 3 பேருக்கும் இவர் பேரில் ஒரு டேலி, இவர் பேரில் ஒரு டேலி, இவர் பேரில் ஒரு டேலி. ஆனால் லிஜெண்ட் சரவணன் பேரில் ஒரு டேலியும், சரவணா ஸ்டோருக்கு பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பேரெல்லாம் ஒவ்வொரு டேலியும் போட்டு ஃபைனலாக எல்லா டேலியோடைய ப்ராஃபிட்டையும் கொண்டு வந்து மொத்தமாக ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ்ன்னு ஆட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலி அப்படின்னு பேர். ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலி. வாட் இஸ் கால்டு ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலி? இந்து பிரிக்கப்படாத கூட்டு குடும்பம் அப்படின்னு பேர். அதாவது சில பெனிஃபிட்ஸ் வந்து இண்டிவிஜுவலுக்கு உண்டு, பார்ட்னர்ஷிப் கம்பெனி கிடையாது. இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே 30% டேக்ஸ், 30,000 டேக்ஸு, அடிஷ்னலாக ஒரு 4% செஸ்ஸு, 34,000 35,000 வந்துடும். அதே 1 லேக்கு இன்கம் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணால் அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் போர்டுக்கு என்ன ஸ்லாப் ரேட்டு, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 2.5 lakhs we don't need to pay tax. 2.5லேருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhலேருந்து 10% வரைக்கும் 20% கன்செஷன் ரேட். எபவ் 20 lakh ஒன்லி 30% ஸ்லாபில் வரும். இது ஓல்டு ரிஜிம். நியூ ரிஜிம் கொஞ்சம் மாறும். ஸோ வாட் எவர் மேபி அப் டு 10 lakh ஆர் 10 lakh வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வந்து எய்தர் கிடையாது அல்லது கன்செஷனில் இருக்குது. ரைட்டா? தட் கன்செஷன் இஸ் அவைலபிள் ஃபார் ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலி ஆல்சோ. எப்படி ஒரு இண்டிவிஜுவல் சிவகுமாருக்கு ஒரு டேக்ஸ் பெனிஃபிட், சூர்யாவுக்கு ஒரு டேக்ஸ் பெனிஃபிட், ஜோதியாவுக்கு ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் these three jointly can form one HUF business
that business also shall be treated as one company. அந்த பெனிஃபிட்டு அவங்களுக்கு உண்டு. இண்டிவிஜுவலுக்கு என்ன பெனிஃபிட் உண்டோ அதே பெனிஃபிட் இவங்களுக்கும் உண்டு. தட் இஸ் த பெனிஃபிட் ஹெச்எஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். வாட் இஸ் கால்டு அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அண்ட் வாட் இஸ் கால்டு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்? எஸ்டர்டே ஐ ஆல்ரெடி டோல்டு. ஒருத்தன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கான். ஆடு மேய்ச்சின்னு இருக்கும்போது ஒருத்தன் அங்கேருந்து வந்து கேட்குறான். நேற்றுக்கே இந்த கதையை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அசோசியேஷன் ஆஃப் பர்சனுக்கும் பாடி ஆஃப் இண்டிவிஜுவலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஆடு மேய்ச்சின்னு இருக்கும்போது வந்து கேட்குறான், ஏன்ப்பா இந்த ஆடெல்லாம் மேய்தே, இந்த ஆடு என்னத்தை திங்கும்பா அப்படின்னு. கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களா? கருப்பாடு தான், அது புல்லை தாங்க திங்கும். அப்போ வெள்ளாடு அதுவும் புல்லு தான் சாப்பிடும். இது என்னங்க குடிக்கும்? கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களா? கருப்பாடு தான். கருப்பாடு தண்ணி குடிக்கும். வெள்ளாடு அதுவும் தண்ணி தான் குடிக்கும். அந்த மாதிரி ஏங்க அவன் கடுப்பாயிட்டான் கேட்டவன். இந்த ஆடெல்லாம் யாருங்க சொந்தம்? கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களா? கருப்பாடு அதான் எனக்கு தாங்க சொந்தம். வெள்ளாடு அதுவும் எனக்கு தாங்க சொந்தம். ஏட்டா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தானே. கேள்வி ஒன்று தான், ஆன்சர் ஒன்று தான். அது என்ன இப்போ பார்த்தா கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களான்னு அப்படி பொருத்தமாக கேளுங்க. உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும்ல எது சொன்னாலும். நம்ம ஆட்கள் எப்போதுமே விவரமான ஆட்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு நினைப்பாங்க. கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களாங்கிற மாதிரி. அந்த மாதிரி அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக இருந்தானே, பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாக இருந்தானே, ரெண்டுமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ரெண்டுக்குமே டேக்ஸ் கிடையாது. ரெண்டுமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ரெண்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. போக வேண்டியது என்ன? அது என்ன தனியாக அசோசியேஷன் ஆஃப் பர்சன் தனி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் தனி அப்படின்னா என்னென்னு கேட்குறோமோ இல்லையா? பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்னால் என்ன? ஒன்லி இண்டிவிஜுவல் பர்சன் கேன் பிகம் எ மெம்பர் இன் தட் ஆர்கனைசேஷன். தட் இஸ் கால்டு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். எக்ஸாம்பிள், அண்ணா நகரில் வாக்கர் பார்க் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் பீச்சு பக்கம் போகிறேன். பீச்சில் ஒரு கிளப் இருக்குப்பா. சிரிக்கிறவனுக்குன்னு ஒரு கூட்டம் சிரிப்பாக சிரிக்குது. லாஃபர்ஸ் கிளப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த கிளப்போட நோக்கம் என்ன தெரியுமா? அந்த கிளப்பில் இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கணுமா, அவ்வளோதான். எல்லாம் வயிறு வலிக்க சிரிக்கணுமா, அவ்வளோதான் அந்த கிளப்போட நோக்கம். வேறு ஒன்றும் கிடையாது. நேராக வரணும், பீச்சுக்கு வரணும், காலம்புரை 7 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், 8 மணிக்கு எல்லோரும் அசம்பிள் ஆவாங்களாம். அசம்பிள் ஆகி எல்லோரும் ஜோக் சொல்லுவாங்க. அது சொன்னது ஜோக்கோ இல்லையோ ஜோக்குன்னு நினச்சிட்டு சிரிக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு குரூப்பு இங்கே லாஃபர்ஸ் கிளப்புன்னு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கிளப்பு தான் வாக்கர் அசோசியேஷன். நடந்து போகிறவனுக்கு எதுக்கியா சங்கம்? போகிறான், இவன் உடம்புக்கு நல்லதுக்கு நடக்கிறவன் நடக்க வேண்டியது தானே. அதுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்கான், வாக்கர் அசோசியேஷன். இந்த வாக்கர் அசோசியேஷன், இந்த அசோசியேஷன் எல்லாமே அக்கபோர் தான். இந்த மாதிரி ஒன்றை வச்சுட்டு அதில் இண்டிவிஜுவல் தான் மெம்பர் ஆக முடியும். அதுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் அதை பார்க்க 2 பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கானுவோம். இதில் இண்டிவிஜுவல் மாத்திரம் தான் மெம்பர் ஆக முடியும். பட் அசோசியேஷன் ஆஃப் பர்சனில் அண்டர் செக்ஷன் 2 of 31 நான் சொன்ன டைப் ஆஃப் பர்சன்ஸ் யார் வேணாலும் தே கேன் பிகம் எ மெம்பர். எங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன். வெறும் இண்டிவிஜுவல்ஸ் மாத்திரம் மெம்பராக இருந்தால் அதுக்கு பேர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆல்சோ கேன் பிகம் மெம்பர். இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி நீயும் மெம்பர். அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் நீயும் மெம்பர். நீ எத்தனையோ மெம்பர்லாம் ஒரு மெம்பர். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நீ மாத்திரம் என்ன இழிச்சுவானா, நீ வா மெம்பர். ஸோ இப்படி தான். இதுக்கு நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் சொல்ல தெரியாது. இப்போ பாருங்கள், அகரம் ஃபவுண்டேஷனில் சூர்யாவும் மெம்பராக இருக்கான், சூர்யாவுடைய கம்பெனியும் மெம்பராக இருக்குது. அதனால தான் அகரம் ஃபவுண்டேஷன் அசோசியேஷன் ஆஃப் பர்சன். மனிதநேயம் நடத்தக்கூடிய சைதேந்திர சாமி இதுவும் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் தான். ஹெச்எல் ஃபவுண்டேஷன் இதுவும் அசோசியேஷன். ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸும் இதுவும் அசோசியேஷன். எஸ்எஸ்எம் நகர் ஃப்ளாட் ஓனர் அசோசியேஷன், இந்த ஃப்ளாட் ஓனர்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இண்டிவிஜுவலும் வாங்கியிருப்பான், கம்பெனியும் வாங்கியிருப்பான். பட் அண்ணா பார்க்கு வாக்கர் அசோசியேஷன் இது ஒன்லி இண்டிவிஜுவல் தான். இது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு பேர். புரியுதோ?
பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாக இருந்தானே அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக இருந்தானே எல்லாம் வெள்ளாடு கருப்பாடு ரெண்டுக்கும் ஓனர் ஒன்று தான், நோக்கம் ஒன்று தான். ட்ரஸ்ட்டு என்ன நோக்கத்துக்கு அதனுடைய இன்கம்மை 85% செலவு பண்ணியிருக்கீங்களா, முடிஞ்சு போச்சு. அதுக்கு டேக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தட்ஸ் ஆல். அப்புறம் அது வெள்ளாடாக இருந்தானே கருப்பாடாக இருந்தானே நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ராமன் ஆண்டான ராவண ஆண்டானங்கிற மாதிரி. அடுத்தது டைப் ஆஃப் கம்பெனியில் பாருங்கள், பார்ட்னர்ஷிப் கம்பெனி. எக்ஸாம்பிள் வசந்த் அண்ட் கோ, செல்லமணி அண்ட் கோ, பிஎஃப்ஏ அண்ட் கோ, டிஎஸ்ஆர் அண்ட் கோ. இடையில கீழே ஹோம் நீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். நல்லா பாருங்க, டிஎஸ்ஆர் அண்ட் கோ. டிஎஸ்ஆர் அண்ட் கோங்கிறது இட் இஸ் ஏ பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் டிஎஸ்ஆர் அண்ட் கோ ஹோம் நீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்னர். TSR and Co is a partnership company. In that partnership company, TSR and Co Home Needs Private Limited is one of the private limited company. உடனே உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், can a private limited company become a member in a partnership company? Can a private limited company become a member in the partnership company? முடியுமா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி ஊற்றுது, கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம், தண்ணி பாத்திரம் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்களே பார்த்துருந்தேன். ரைட், ஓகே. இருக்கு. Can a private limited company become a member in the partnership company? சோடியா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி சென்னையில். நான் அந்த சோடியா பிரதர்ஸ் கம்பெனிக்கு ஆடிட் பண்ண போனேன். அதில் சோடியா அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் த பார்ட்னர் இன் த பார்ட்னர்ஷிப் கம்பெனி. தென் ஒன்லி ஐ கம் டு நோ திஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ தான் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் எடுத்து படித்து பார்த்தேன். பார்ட்னர்ஷிப் ஆக்டை தமிழ்லையும் படித்து பார்த்தேன், இங்கிலீஷ்லையும் படித்து பார்த்தேன். தமிழில் ஒன்று மாதிரி இருந்தது, இங்கிலீஷில் அதே மாதிரி தான். பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கூட்டாண்மை தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும்னா குறைந்தது 2 நபர்கள், வங்கி தொழிலாளியின் 10 நபர்களும் பிற தொழிலாளியின் 20 நபர்களும் வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதே இங்கிலீஷில் எடுத்து பாருங்க, டு ஃபார்ம் எ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் மினிமம் 2%. இஃப் பேங்கிங் பிஸ்னஸ் மினிமம் 10%, நான் பேங்கிங் பிஸ்னஸ் மினிமம் 20%. பர்சன் அப்படிங்கிற வேர்டு இருக்க ஒழிய எங்கேயாவது ஹியூமன் பீயிங்கிற வேர்டு இருக்கா? அப்போ பர்சன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் 31 இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பர்சன் அப்படின்னா இண்டிவிஜுவல், இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் கம்பெனி, எல்லாமே பர்சன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பர்சன் அப்படின்னா not only individual, not only human being, even private limited company also in the name of in the form of partnership பார்வையில் பர்சன். அதன் அடிப்படையில் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆல்சோ கேன் பிகம் எ பார்ட்னர் இன் எ பார்ட்னர்ஷிப் கம்பெனி. ஒருத்தன் தான் இருக்கணுங்கிறது இல்லை. கிளியரா? இந்த ரூல் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ அடுத்தது டைப் ஆஃப் கம்பெனி. இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, லலிதா ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஹெச்இஎல் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, மெட்ராஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25 கம்பெனி. அது என்ன செக்ஷன் 25 கம்பெனி? இப்போ லலிதா ஜுவல்லரி பேருக்கு பின்னாடி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு வந்தது, ஹெச்இஎலுக்கு பின்னாடி ஹெச்இஎல் லிமிடெட் அப்படின்னு இருக்கும். வேற செக்ஷன் 25 கம்பெனி தான் பேருக்கு பின்னாடி பிரைவேட்டு, பப்ளிக்கு, லிமிடெட் அந்த வார்த்தை எதுவுமே வராது. ஜஸ்ட் மெட்ராஸ் போர்டில் அப்படி தான் இருக்கும். தட் கம்பெனி வில் ரெண்டர் சர்வீஸ் ஒன்லி டு இட்ஸ் மெம்பர்ஸ்
அவுட் சைடர்ஸ்க்கு பண்ண முடியாது. சார் என்கிட்ட 1,00,000 காசு இருக்குது, நான் போய் மெட்ராஸ் போட் கிளப்பில் போய் உட்காந்து கிளப்பில் சாப்பிட முடியுமா, காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் சாப்பிட முடியுமா? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒன்லி மெம்பர் அண்ட் கெஸ்ட் ஆஃப் த மெம்பர் கேன் கோ அண்ட் ஈட். அவங்க மாத்திரம்தான் போய் சாப்பிட முடியும், அவங்க மாத்திரம்தான் போய் சரக்கு அடிக்க முடியும். செக்ஷன் 25 companies. Section 25 company will render service only to its member, not for outsiders. ஓகேவா, கிளியரா? சார் ஆனால் அதோட பெனிஃபிட் என்ன சார்? வெறும் மெம்பர்ஸ்க்கு மட்டும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பணக்காரன் நான் வச்சுக்கோ, நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன், நான் ஒரு டீல் முடிக்கணும், ஜிஎஸ்டியில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஒரு டீல் முடிக்க வேண்டியிருக்கு, ஒரு 100 கோடி ரூபா பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு டீல் முடிக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் லெவலில் முடிக்கணும். அந்த கமிஷனரை கூட்டிட்டு நான் போய் சாதாரண ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட முடியுமா? முடியுமா? நம்புவானா என்ன? வரமாட்டேன் நம்பி. அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் மெம்பர் சார், யூ ப்ளீஸ் கம் அண்ட் டு த காஸ்மோபாலிட்டன் கிளப், அங்கே நான் ரூம் ரிசர்வ் பண்ணுறேன், வாங்க சார் அங்கே பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் வாங்க. அங்கே கூப்பிட்டு டீலை முடிச்சிடுவோம். பெரிய பெரிய விஐபிஸ்லாம் அதில் மெம்பராக இருப்பானுங்க, அதில் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நடக்கும். அதுக்காக தான் அந்த கிளப்பு, அந்தஸ்துக்காக, வேற ஒன்றும் இல்லை, அந்தஸ்து தான். காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் நீங்களாம் மெம்பர் ஆக முடியாது, நானும் மெம்பர் ஆக முடியாது. ஏன்னா அந்த மெம்பர்ஷிப் ஆல்ரெடி ஃபுல்டு. அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி, அஜித், விஜய் இந்த மாதிரி ஆள் தான் மெம்பராக இருப்பான். கௌரவம், காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் மெம்பர்னால் கௌரவம். மெட்ராஸ் போட் கிளப்பில் நான் மெம்பராக இருக்கேன்னா கௌரவம். என் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு ஒன்றும் இல்லை, இப்போ அஜித் இருக்கான், அஜித் வந்து போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறான்னு வச்சுக்கோங்க, நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட போகிறான், சாப்பிட முடியுமா அஜித்து? நம்ம மாதிரி. அதுவே வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவனும் கண்டுக்க மாட்டான். அல்லது மெட்ராஸ் போட் கிளப்பில் மெம்பராக இருந்தானா அங்கே போய் சாப்பிட்டோன்னா அவனை 10ஓட 11 அத்தோட இது எவனும் கண்டுக்கவே மாட்டான் அவனெல்லாம். புரியுதா? இப்போ புரியுதா ஏன் இந்த மாதிரி அதுதான் ஒன்லி மெம்பர். அங்கே போயிட்டு அஜித் வந்து சரக்கு அடிக்கிறான்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சாதாரண ஹோட்டலில் உட்காந்து நம்மள மாதிரி ஆட்களோட உட்காந்து சரக்கு அடிச்சோன்னா ரொம்ப சரக்கு அடிக்கிறான்னு யூடியூப்ல எடுத்து போட்டுருவானுங்க. அதே மெட்ராஸ் போட் கிளப்பில் போகும்போதே வீடியோ கேமராலாம் பிடிக்க வச்சுருவோம், அங்கெல்லாம் எடுக்க முடியாது, வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி செக்ஷன் 25 கம்பெனிஸ் இருக்குது. அதில் மெம்பர் ஆகணுனாலே ஒரு 10 லட்சம் 5 லட்சம் ஆகிடும் வருஷத்துக்கு. நான் சொல்கிறது மெட்ராஸ் போட் கிளப்பில் மெம்பர் ஆக. இதே வந்து நீ காஸ்மோபாலிட்டன்லாம் 1 கோடி ரூபா இருந்தால் தான் மெம்பர் ஆக முடியும் இன்றைக்கி எழுதிட்டு. இதான் பெனிஃபிட். என்ன பெனிஃபிட் புரியுதா? எஸ் சார். அதான் செக்ஷன் 25 கம்பெனி. டைப் ஆஃப் கம்பெனியில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டினா சென்னை கார்பரேஷன், தாம்பரம் முனிசிபாலிட்டி, தேவனாம்பட்டி பேரூராட்சி, கோயிலாம்பட்டி பஞ்சாயத்து, இவங்களும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த டைப் ஆஃப் கம்பெனி பார்த்திங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். இதிலேருந்து கரண்ட் உற்பத்தி பண்ணுறான், இவன் பெரிய பெரிய பாய்லர் உற்பத்தி பண்ணுறான். இஸ்ரோலேருந்து ஏவுகணைகள், நம்ம வீசுகிற அந்த ஏவுகணைகள் இங்கே தயாராகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். இதை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் என்னென்னா நம்ம இன்கம் டேக்ஸில் படிச்சுட்டே இருப்போம், ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். எதுக்குடா இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படின்னா என்ன? இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுறான், கரண்ட் உற்பத்தி பண்ணுறான். அது யாருக்கு சொந்தம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஏன் நெய்வேலி தமிழ்நாட்டில் தானே இருக்குது, தமிழ்நாடு நடத்த வேண்டியதானே எடுத்து. தமிழ்நாடு நடத்தினா என்ன பண்ணுவான்? கர்நாடகாரன்ட்ட தமிழ்நாடு தண்ணி கேட்கும், கர்நாடகா நான் தண்ணி தர மாட்டேம்மா. பதிலுக்கு இவன் என்ன பண்ணுவான், நெய்வேலியிலேருந்து கரண்ட்டு போனதுன்னு உனக்கு, நான் கரண்ட்டு தர மாட்டேன்னு இவன் சொல்லுவான். அவன் தண்ணி தர மாட்டேம்மா, இவன் கரண்ட்டு தர மாட்டேம்மா. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அக்கப்போது. அதனால் என்ன பண்ணுது, ஏன் நீ நிப்பாட்டு அவனை நிப்பாட்டு, கரண்ட்டு தானே, இதை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கொடு, நீ நவரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான், பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அந்த ஆக்ட் மூலியமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லி எனக்கு இவ்வளோ லேண்டு வேணும்னு சொல்லுவான். அந்த லேண்டை அக்யூர் பண்ணி கொடுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. இந்த இடத்துல இவ்வளோ லேண்டு வேணும், அந்த லேண்டை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதோட சரியாக போச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒர்க்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியை போட்டு அங்கே கரண்ட்டை உற்பத்தி பண்ணி மொத்தம் உற்பத்தி ஆகிற கரண்ட்டில் ஒரு 50% இந்த இடத்துல இருக்குது, இந்த தமிழ்நாட்டுக்கு நீ 50% வச்சுக்கோ, ஒரு 20% கர்நாடகா, 20% ஆந்திரா, 10% கேரளா, 5% பாண்டிச்சேரி,
அப்படி பிரித்து கொடுத்துருவோம் கரெக்டாக மத்திய தொகுப்புக்கு வந்துட்டு. இஸ்ரோவில் இருக்கிறவன் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் நான் தயார் பண்ணுற ராக்கெட்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுறது? இப்போ போர் நடக்கிற சூழ்நிலை ஆவடியில் இருக்குது டேங்க்கு தயார் பண்ணுறான், அதுவும் கவர்மெண்ட் கார்பரேஷன் தான். ஆவடியில் தயார் பண்ணுற டேங்க்லாம் சென்னைக்கு மக்களுக்கு மாத்திரம் தான் பாதுகாக்கன்னா டெல்லியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வெறும் டேங்க் மாத்திரம் தயார் பண்ணால் போதுமா? அதில் குண்டு போட வேண்டாமா? அந்த குண்டு மத்திய பிரதேசத்தில் தயார் பண்ணுறான். ஒருத்தன் குண்டு தயார் பண்ணுறேன், குண்டு எனக்கு சொந்தமா? டேங்கை தயார் பண்ணுறோம், டேங்க் எனக்கு சொந்தமா? எப்படி இந்தியாவை பாதுகாக்கிறது? என்டையர் இந்தியாவை பாதுகாக்கணும்ல. அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது, பொது நன்மை கருதி எல்லாருக்கும் ஈக்குவலாக போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கெல்லாம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் கம்பெனிஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன். கிளியரா? இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இப்படி எடுத்து சொல்லணும், டைப் ஆஃப் பர்சன் சொல்லிட்டு. ஆனால் என்ன சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸ் ப்ராசஸு, டைப் ஆஃப் பர்சன் என்னென்ன அப்படியே எழுதி போட்டுருவாங்க. அதோட சரியாக போச்சு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இந்த அளவுக்கு விளக்கியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் தெரியாது எக்ஸாம்பிள் சொல்லி. இப்போ நல்லா பாரு, நீ ஒரு அக்கௌண்ட்டு, உங்ககிட்ட இப்போ நம்ம பார்த்ததில் யார் அக்கௌண்ட் பண்ண வருவா? உங்ககிட்ட இண்டிவிஜுவல் சிவகுமார் சூர்யா மாதிரி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் பண்ண வரலாம், ரைட்டா? லெஜெண்டு சரவணன் அவன் ஏன் ஓட்ட வர போகிறாங்க? அவன் வர மாட்டான். ஸோ நம்மள்ட்ட யார் வருவாங்க? இண்டிவிஜுவல்ஸும் வருவாங்க. மிஞ்சி போனால் பார்ட்னர்ஷிப் கம்பெனி வரும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எவனாவது 1-2 நீ பெரிய ஆஃபீஸாக இருந்தால் வருவான். மற்றபடி எவனாவது பிஹெச்எல் பாய்லர் உங்ககிட்ட அக்கௌண்ட்ஸ், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து ஐயா சீனிவாசன் எனக்கு அக்கௌண்ட்ஸ் பண்ண தெரியாது பண்ணி கொடு அப்படின்னு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனோ சென்னை கார்பரேஷனோ வந்து உங்ககிட்ட நிற்குமா? எவன் அக்கௌண்ட்ஸ் பண்ண வருவான்? இண்டிவிஜுவல்ஸாக நம்மள்ட்ட நிறைய வருவான். அதுக்கப்புறம் ஒரு 10% பார்ட்னர்ஷிப் கம்பெனி வரும், 2% 1% ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வரும். அப்போ நம்ம படிக்கிறதுலாம் எதை பற்றி படிக்கணும்? பிகாமில் நல்லா யோசனை பண்ணிப்பார். உங்ககிட்ட எவன் வருவானோ, உனக்கு எது வேலை வாய்ப்பு தருமோ அதை பற்றி நீ படிக்கணும். ஆனால் நம்ம படிக்கிறதுல என்ன படிக்கிறோம்? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் பற்றி படிக்கிறோம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஷேர் எப்படி இஷ்யூ பண்ணுறது, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பெய்டப் கேபிட்டல், ஃபஸ்ட்டு கால், செகண்டு கால், காலவாறு, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவே இல்லை. இப்போ காலம் ரொம்ப மாறி போச்சு. பட் இன்னமும் படிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? எது பயன்படாதோ அதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம், எது பயன்படுமோ அதை பற்றி ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. இப்போ இருக்கிற கல்வி சிஸ்டம் இதுதான், புரியுதா? இதை சொன்னால் நம்மளை பைத்தியகாரமா, இதை சொன்னால் நம்மளை பைத்தியகாரமா. பிகாமில் 30 சப்ஜெக்ட் இருக்குது. உருப்படியான சப்ஜெக்ட் எதுனா ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இன்கம் டேக்ஸ் தான், அக்கௌண்டிங் வேணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். அதோட சரியாக போச்சு. ஸோ இதெல்லாம் தான் டைப் ஆஃப் பர்சன். இந்த டைப் ஆஃப் பர்சனுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டேலி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஹவு டு கிரியேட் கம்பெனி பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி போடுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர். ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பேர் தான் அக்கௌண்டன்ட். ஒரு டேட்டை கொடுத்து அதனுடைய டேட்டுக்கு ஃபினான்ஷியல் இயர் என்ன, அசஸ்மெண்ட் இயர்ன்னு சொல்ல தெரியணும், அப்போ தான் அவன் அக்கௌண்டன்ட்டு. இப்போ நான் டாக்டரு, ஓகேவா? நான் வந்து டாக்டர், அங்கேருந்து பவித்ரா வராங்க, வேண்டாம் அபிஷேக் வராரு அங்கேருந்து. அபிஷேக் வந்து சொல்கிறாரு டாக்டர் என்கிட்ட, சார் சொல்லுப்பா எனக்கு லைட்டாக தலைவலிக்குது சார். என்னப்பா பண்ணுது? தலைவலிக்குதா? நான் படித்த எம்பிபிஎஸ் புக்கு பெரட்டி பார்க்குறேன், தலைவலிக்கு என்ன மாத்திரை? சாரி டாக்டர். வேறு என்னப்பா செய்யுது? சார் வயிற்று வலிக்கு சார். புக்கை பெரட்டுறேன், வயிற்று வலிக்கு என்ன மாத்திரை? புக்கை பெரட்டி வயிற்று வலிக்கு எட்ரோகைனால். சரி, வேறு? சார் 2 நாளாக முதுகு வலிக்கு சார், இடத்துக்கு தூக்கவே முடியல சார். ஷோல்டர் பெயினுக்கு என்ன மாத்திரை? புக்கை பெரட்டி ப்ரூஃபன் 400, இதில் ஒன்று அதில் ஒன்று சாப்பிடு அப்படின்னு நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் அபிஷேக் மாத்திரை சாப்பிட்டு வர என்னையா அந்த டாக்டர் வந்து நம்மள்கிட்ட வைத்தியம் பார்க்க கற்றுப்பான் போல இருக்கு. மாத்திரை இப்படி எழுதி தரான், படித்து பார்த்துட்டு படித்த புக்கை வச்சுட்டு எழுதி தரான். இவனை நம்பி நான் மாத்திரை சாப்பிட்டேன்னா தலைவலி போய் எனக்கு திருவலி வந்துடும். மாத்திரையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஃபீஸையோ போயா, நீ பார்த்த வேலைக்கு உனக்கு ஃபீஸ் வேறு
அப்படின்னு அபிஷேக் எந்திரிச்சு போயிடுவார். ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஒரு டாக்டர் அபிஷேக் வந்த உடனே என்ன செய்யுது அப்படின்னு கேட்டு டக்குன்னு அப்படி ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து கடைன்னு எழுதி ஏதோ 2 மாத்திரை எழுதி கொடுத்து போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபா காசை கொடுத்துட்டு போனால் அது வந்து உண்மையிலே தலைவலிக்கு கேட்டிருப்பான், வயிற்று வலி மாத்திரையாக இருக்கும். இவன் நான் கொடுத்த நம்பிக்கையில் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்ருப்பான், சரியாக போயிடுவான். அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ கரெக்டாக பண்ணுறேன்னு புக்கை பரட்டி எழுதி கொடுத்தனா நம்பிக்கை வருமா? அதே மாதிரி தான் ஒரு அக்கௌண்டன்ட் எப்படி இருக்கணும், ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு டிரான்சாக்ஷன் சொன்னால் எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணுங்கிறது கரெக்டாக தெரியணும். ஒரு டேட்டு கொடுத்தா அதோட டேட்டோட ஃபினான்ஷியல் இயர் என்ன, அசஸ்மெண்ட் இயர் என்ன சொல்ல தெரியணும். ஒரு டேட் கொடுத்தா அந்த டேட்டோட ஃபினான்ஷியல் இயர் என்ன, அசஸ்மெண்ட் இயர் என்ன சொல்ல தெரியணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் அக்கௌண்டன்ட். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன? நேற்றுக்கு சொன்னோமா நம்ம ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன? ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது எதுக்காக அசஸ்மெண்ட் இயர்னு ஒன்று? ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா இன்கம் ஏர்ன்ட் இயர் அப்படின்னு பேர். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, இன்கம் ஏர்ன்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா டேக்ஸ் பேயபிள் இயர். ஃபினான்ஷியல் இயர் இருக்கும்போது ஏன் சார் அசஸ்மெண்ட் இயர்? ஃபினான்ஷியல் இயரும் அசஸ்மெண்ட் இயரும் அப்படி ஒரே தண்டவாளம் மாதிரி, நேர்கோட்டில் ஒரு தண்டவாளம் இருக்குது, தண்டவாளம் மாதிரி. ஃபினான்ஷியல் இயர் இருக்கும்போது எதுக்காக அசஸ்மெண்ட் இயர்? ஃபினான்ஷியல் இயர் போடாத. ஒன்றுக்கு இன்சூரன்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஃபீஸ் எப்போ கொடுப்போம்? போன உடனே ஃபீஸை கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு முதுகு வலிக்குது கழுத்து வலிக்குன்னு சொல்லுவோமா? இல்லை. போன உடனே நம்ம பிரச்சனையை சொல்லுவோம், நம்ம பிரச்சனைக்கு ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாரு, எழுதி கொடுத்து சீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் காசை கொடுப்போம். இன்சூரன்ஸ் ஆஃப் டேக்ஸ் என்ன அந்த இடத்துல? டாக்டர்கிட்ட மருந்து சீட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம காசை கொடுக்குறோம். இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், எப்போ காசு கொடுக்குறோம்? சாப்பிட்டு முடிச்சு சர்வர் பில் எடுத்து வந்துடுவோம், அப்போ தான் நம்ம காசு கொடுப்போம் இல்லையா? சில ஹோட்டலில் மாத்திரம் தான் முன்கூட்டியே வாங்கிட்டு போகிறோம், அது செல்ஃப் சர்வீஸ். செல்ஃப் சர்வீஸ். ஜிஎஸ்டி எப்போ பேமெண்ட் பண்ணுவோம்? நீ ஒரு கடையில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குற, அந்த பிஸ்கட் பாக்கெட்டோட ரேட்டு 10 ரூபா. அதோட ரேட்டு 10 ரூபாயா? உண்மையிலே கிடையாது. 9 ரூபா 50 பைசா. 50 ரூபா நீங்கள் டேக்ஸ் கொடுக்குற. எங்கேயாவது பிஸ்கட் பாக்கெட் வாங்கும்போது மளிகை கடையில், ஐயா இதனுடைய விலை 10 ரூபா போட்டிருக்கு, ஆனால் 10 ரூபா கிடையாது, 9 ரூபா 50 பைசா பிஸ்கட்டுக்கு, 50 ரூபா டேக்ஸுக்கு வச்சுக்கோ அப்படின்னு நீ கொடுக்குறியா? நீ டேக்ஸ் கொடுக்குறேன்னு தெரியாமலே டேக்ஸை கொடுத்துட்டு இருக்க பாரு, அதான் இன்டைரக்ட் டேக்ஸ். மனுஷனோட கொடுமை என்னென்னா, நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம், ஆனால் டேக்ஸ் கொடுக்குறோன்னு தெரியாமலே கொடுக்குறோம். கடையில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குற, அதோட ரேட்டு 10 ரூபா அப்படின்னா 9 ரூபா 50 பைசா தான் அந்த ப்ராடக்ட் ரேட்டு, 50 ரூபா 50 பைசா டேக்ஸ் கொடுக்குற. பட் உனக்கு அந்த டேக்ஸ் கொடுக்குறங்கிற ஃபீலிங் இருக்கா? சட்டை போட்டிருக்கும் போதே பனியனை திருடுற வேலையாக இருக்குது. டேக்ஸ் கொடுக்குறோங்கிற ஃபீலிங்கே இல்லை. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, நீ ஒரு கடலை மிட்டாய் வாங்குற, அதில் 18% ஜிஎஸ்டி இருக்குது. நீ ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குற, அதில் 18% ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டி கொடுக்குறேன்னு தெரிஞ்சு கொடுக்குறியா? கிடையாது. நீ கொடுக்குற ஜிஎஸ்டி உடனே கொடுத்துட்டேன், பட் கடைக்காரன் உடனே போய் அங்கே கட்டுறானா? அதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி எப்போ கட்டுவான்? அந்த மாதம் முடிஞ்சு எல்லாத்தையும் ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி, இவன் யாருக்கு ஜிஎஸ்டி கொடுத்துருக்கானோ அந்த டேக்ஸை கழிச்சுட்டு மிச்சத்தை கொண்டு போய் கவர்மெண்ட்டை கட்டுவான். கஸ்டமர்லேருந்து 1 லட்சம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான், இவன் ஒரு 75,000 கட்டியிருக்கான் அப்படின்னா, அந்த 1 லட்சத்தில் 75 போச்சுன்னா பாக்கி 25,000 அந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் கொண்டு போய் கட்டுறான். ஸோ உங்ககிட்ட கலெக்ட் பண்ண டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு போய் சேர குறைஞ்சது ஒரு 30 to 40 நாள் ஆகிடுது. ஓகேவா? ஜிஎஸ்டி இந்த பாடு. இன்கம் டேக்ஸு எப்போ கட்டணும்? இன்கம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கட்ட முடியும். இன்கம்ங்கிறது எப்போ தெரியும்? அந்த வருஷம் முடிஞ்சால் தான் தெரியும். அந்த வருஷம் முடிஞ்சு இன்கம் எவ்வளவுங்கிறது, இன்கம்ங்கிறது இயர்லி பேஸில் கால்குலேட் பண்ணுறது, ஜிஎஸ்டிங்கிறது மந்த்லி பேஸ். இன்கம் வந்து இயர்லி பேஸில் கால்குலேட் பண்ணணும். அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கம் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டணும்னு வச்சுக்கோ. இப்போ லாஸ்ட் இயர் முடிஞ்சு போச்சு, 31 March 2025 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 1.25 லட்சம் டேக்ஸ் கட்டணும்.
எப்போ கட்டணும்? லாஸ்ட் இயர் முடிஞ்சு என்கிட்ட 5 பைசா கிடையாது ப்ராமிஸா. எல்லா காசும் செலவு பண்ணிட்டேன். நான் சம்பாரிச்சேன் இல்லைன்னு சொல்ல, காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். சம்பாரிச்சா வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கா? செலவுன்னு ஒன்று இல்லையா எனக்கு? நான் எல்லா காசும் செலவு பண்ணிட்டேன். என்கிட்ட தம்புடி கிடையாது, உண்மையிலேயே தம்புடி கிடையாது, செலவு பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து டேக்ஸ் கட்டுறான்னா நான் எங்கேருந்து கட்ட முடியும்? அப்போ என்ன மாதிரியே எல்லாரும் சொல்லிட்டா கவர்மெண்ட்டை எப்படி ரன் பண்ணுறது? கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்கான். இங்கே வா சீனிவாசன், இங்கே வா. என்ன சார் சொல்லுங்கள். போன வருஷம் நீ எவ்வளோ சம்பாரிச்ச? ஒரு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சாச்சுமா. அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருது? 1.25 லட்சம் வருது. கட்டிட்டியா 1.25 லட்சம்? இல்லை. ஏன் கட்டல? இல்லை, இன்கம் எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கட்ட முடியும். இன்கம் எவ்வளோன்னு தெரிஞ்சுதா இல்லையா உனக்கு? தெரிஞ்சது. எப்போ தெரிஞ்சது? 31/3/2025 தான் தெரிஞ்சது. கடைசி நாள் அன்றைக்கி இவ்வளோ சம்பாரிச்சு. கட்ட வேண்டியது தானே டேக்ஸ்? இல்லை, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை சும்மா. அப்போ நான் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் கேட்குது. என் மிஸ்டேக் இல்லை ஏஜமா, நான் அப்பப்போ வந்தது காசு அப்பப்போ செலவு பண்ணிட்டேன். என்ன இன்னொரு வாட்டி சொல்லு. அப்பப்போ வந்தது செச்சுமா, அப்பப்போ செலவு பண்ணிட்டேன். ஸோ உனக்கு அப்பப்போ காசு வருது, நீ அதனால் அப்பப்போ செலவு பண்ணிடுற. எனக்கு கொடுக்க வேண்டிய காசு நீ கொடுக்க மாட்டியா? அப்போ நீ அப்பப்போ சம்பாதிக்கிற இல்லையா? அப்பப்போ சம்பாதிக்கும் போது அப்பப்போவே அதுக்குள்ள ப்ராஃபிட்டை எனக்கு கட்டு. இல்லை சார், என்ன இல்லை, டேக்ஸ் வந்து வருஷம் முடிஞ்சானே கட்டணும். இங்கே வா, டேக்ஸ் வருஷம் முடிஞ்சானே கட்ட போகிறேன். ரைட், ஓகே. வருஷம்னா அடுத்த வருஷம் சொன்னால் ரைட்டா? ரைட், ஓகே. சலான்னு ஒன்று, இன்கம் டேக்ஸ் சலான் இருக்கு இல்லையா? அதில் ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடுறேன். அதுக்கு பதிலாக இனிமேல் அசஸ்மெண்ட் இயர் தான் இருக்கும். ஓகேவா? இனிமேல் ஃபினான்ஷியல் இயர் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்? அசஸ்மெண்ட் இயர் தான் இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குது பார்த்தியா, அதை 4 குவார்ட்டராக பிரி. Quarter 1, Quarter 2, Quarter 3, Quarter 4. ஃபினான்ஷியல் இயருங்கிறது 1 ஏப்ரல் ஆரம்பிக்குதா? ஏப்ரல், மே, ஜூன், இது 3 சேர்ந்து முதல் குவார்ட்டர். அதில் சம்பாதிக்கிற காசுக்கான டேக்ஸை 36 சம்பாதிக்கிற காசு 15/6 கட்டிடு. அடுத்த குவார்ட்டர் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 2வது குவார்ட்டரா, அதுக்குள்ள காசை 15/9 கட்டிடு, ப்ராஃபிட்டுக்குள்ள காசு. அடுத்த 3வது குவார்ட்டர் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 15/12 கட்டிடு. 4வது குவார்ட்டருக்குள்ள காசு 15 மார்ச்சுக்குள்ளே கட்டிடு. ஸோ அந்த வருஷம் முடியும் போது அந்த வருஷத்துக்குள்ள டேக்ஸ் எனக்கு வந்துடும். ஓகேவா? உன் கணக்குப்படி நீ அடுத்த வருஷம் தான் கட்டுவேன். அடுத்த வருஷம் சலானில் அடுத்த வருஷம் போட்டு கட்டு, அது கற்பனை ஆண்டு, டேக்ஸ் பேயபிள். என் கணக்குப்படி அந்தந்த வருஷத்துக்குள்ள காசு எனக்கு அப்பப்போ வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்றது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா இன்கம் ஏர்ன்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், ஃபினான்ஷியல் இயர் ரெண்டும் ஒன்று தான். ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது இன்கம் ஏர்ன்ட் இயர், அசஸ்மெண்ட் இயருங்கிறது டேக்ஸ் பேயபிள் இயர். ஃபினான்ஷியல் இயர் என்ன? இன்கம் ஏர்ன்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது டேக்ஸ் பேயபிள் இயர். கேட்டா? இப்போ ஒரு டேட்டு சொல்கிறோம். இன் ஜென்ரல் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1st ஏப்ரல் அண்ட் எண்ட் வித் 31st மார்ச். இன் ஜென்ரல் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் வித் 1st ஏப்ரல், எப்போதுமே 1st ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும், அண்ட் எண்டு வித் 31st மார்ச். 31st மார்ச்சில் முடிஞ்சிடும். தட் இஸ் கால்ட் அசஸ்மெண்ட் இயருங்கிறது நெக்ஸ்ட் இயர் டு ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயருக்கு அடுத்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர். இன் ஜென்ரல் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1st ஏப்ரல் அண்ட் எண்ட் வித் 31st மார்ச். அசஸ்மெண்ட் இயர் இஸ் த நெக்ஸ்ட் இயர் டு த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயருக்கு நெக்ஸ்ட் இயர் தான் அசஸ்மெண்ட் இயர், டேக்ஸ் பேயபிள் இயர். ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா இன்கம் ஏர்ன்ட் இயர், வேற அசஸ்மெண்ட் இயர்னா டேக்ஸ் பேயபிள் இயர். இந்த இடத்துல ஒரு அக்கௌண்டண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு டேட்டு கொடுத்தா அந்த டேட்டுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அந்த டேட்டோட அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு உனக்கு சொல்ல தெரியணும். ஒரு டேட் கொடுத்தா என்ன பண்ணணும், அந்த டேட்டோட ஃபினான்ஷியல் இயர் என்ன, அந்த டேட்டோட அசஸ்மெண்ட் இயர் என்ன சொல்ல தெரியணும். இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போட்டு பாருங்க. ஓகேவா? Financial year in general start from 1st April and end with 31st March.
அசஸ்மெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஃபினான்ஷியல் இயர் 1422 31/3 அப்படின்னு. இப்போ பாருங்க 15/4/2017 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் 17/18, அசஸ்மெண்ட் இயர் 18/19. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1/4/2017, வேற புக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா 15/4/2017. புக்கு பிகினிங் டேட்டுங்கிறது என்ன? ஒரு குழந்தை பிறந்த தேதி, அதுலேருந்து தானே வயசு ஆரம்பம். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா வயசு வந்து இன்னிலேருந்து கணக்கு பண்ணுவோமா, இல்லை 1/4/2025 அந்த குழந்தைக்கு வயசை கால்குலேட் பண்ணுவோமா? என்னைக்கு பிறந்ததோ அன்னிலேருந்து தான், அதுதான் புக்கு பிகினிங் டேட். புரியுதா? ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்க முடியுமா? ஆனா பின்னான்னு தெரியாமல் எப்படி பேர் வைப்பீங்க? முடியாது, பாசிபிள் இல்லை. ரைட்டா? ஸோ பாருங்க, ஒரு டேட் சொல்கிறேன், 15/4/2017 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் 2017-18, அசஸ்மெண்ட் இயர் 18-19, ஃபினான்ஷியல் இயர் புக் பிகினிங் இயர். 14/12/2012 ஃபினான்ஷியல் இயர். இதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸலில் போட்டு காட்டுறேன். சொல்லுங்க பாப்போம். டேட்டு, ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ். நேற்று நம்ம நடத்திட்டோம் இல்லையா? நடத்திட்டோம்ல, நம்ம நடத்திட்டோமா? நோ சார். ரைட். ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ். அடுத்தது புக்ஸ் பிகினிங். ஒரு டேட் இருக்கு, இன்னைக்கு கரண்ட் டேட்டு. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னா 2025-26. இதோட அசஸ்மெண்ட் இயர் 2026-27. லைவாக போட்டால் தான் புரியும், அங்கே பார்த்தா புரியாது. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன் ஜென்ரல் 1/4/2025. வேற புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 5/6/2025. ஓகேவா? 14/12/2012. 14/12/2012 இதனோட ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 2012-13. எப்படி சொல்கிறேன் ஃபினான்ஷியல் இயர்? இதோட 31 மார்ச் எப்போ முடியுதுன்னு பாரு. 31 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2013 முடியுது. முடிகிற வருஷத்தை ரைட் ஹேண்ட் சைடும், முடிகிற வருஷத்தில் ரைட் ஹேண்ட் சைடும், ஆரம்ப வருஷம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வரணும். ஸோ 2012-13. அசஸ்மெண்ட் இயர் 2013-14. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/4/2012. புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இதுதான் புக்கு. எப்போதுமே ஸ்டார்ட் ஆகுது 1/4/2018. ஃபினான்ஷியல் இயர் என்ன? 2018-19. அசஸ்மெண்ட் இயர் என்ன? 2019-20. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/4/2018. இந்த மாதிரி ஒரு டேட் கொடுத்தா சொல்ல தெரியணும். இப்போ யாராவது ஒருத்தர் இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம், இதோட ஃபினான்ஷியல் இயர் என்ன? இதோட ஃபினான்ஷியல் இயர் என்ன? 2017-18. அதான் தப்பு. 2016-17. 16-17. ஏன்னா இந்த 31/3 எப்போ முடியுது? 31/3/2017 தான் முடியுது. இதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன? 2017-18. இது ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/4/2016 ஸ்டார்ட் ஆகுது. வேற புக்கு வந்து 31/3/2017 தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு நாளைக்காக இந்த கம்பெனி கிரியேட் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி எல்லாம் முடிச்சிடும். ஈவன் 1 day is equal to 1 year in that company. அடுத்தது பாருங்க,
இதுக்கு ஃபினான்ஷியல் இயர் என்ன? இதுக்கு ஃபினான்ஷியல் இயர் என்னப்பா? யாராவது சொல்லுவீங்களா? இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் இன் ஜென்ரல் நாட் அப்ளிகபிள். இன் ஜென்ரல் நாட் அப்ளிகபிள், பொதுவாக நாட் அப்ளிகபிள். லீகலி நாட் அப்ளிகபிள், லீகலி நாட் அப்ளிகபிள். பட் லாஜிக்கலி மேத்தமெட்டிக்கலி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் 1899 to 1900. முதல்ல ஏன் லீகலி நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறேன். இன்கம் டேக்ஸு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன் த இயர் ஆஃப் 1961. இந்த ஃபினான்ஷியல் இயர் கான்செப்ட், அசஸ்மெண்ட் இயர் கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட் எங்கே மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 தான் வந்துச்சா அப்படின்னா கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தது. அது இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1922. அதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸே கிடையாது. ஸோ ஒரு ஆக்டே இல்லாதப்போ ஆக்டில் உள்ள வேர்டு எப்படி இருக்க முடியும்? லீகலாக புரியுதா இல்லையா? ஒரு ஆக்ட்னு இருந்தால் தான் இந்த ஆக்டில் உள்ள வேர்டுக்கு மீனிங் சொல்ல முடியும். ஆக்டே இல்லை, அப்போ வேர்டு இல்லை. ஃபினான்ஷியல் இயர் அல்லது அசஸ்மெண்ட் இயருங்கிற வேர்டே கிடையாது. அப்போ எப்போ கிடையாது? 1922க்கு முன்னாடி கிடையாது. 1922க்கு அப்புறம் தான் வந்தது இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்டில். அதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் இல்லை, அது கிடையாது. அதனால நாட் அப்ளிகபிள். பட் ஒரு கால் இருந்திருந்தால், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கம்பெனிஸ் ஆக்ட் படி கம்பெனி அப்படின்னா என்ன? கம்பெனிஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் எனி அதர் ப்ரீவியஸ் லா. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கான்? ஒரு கம்பெனி நீ 2013க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் அது கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இல்லை அதுக்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பிச்சிருந்தா அப்படின்னா 1956 அந்த மாதிரி எனி அதர் ப்ரீவியஸ்லாம் அதில் ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ்லாம் கம்பெனிஸ். இப்போ 1956 ஆக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? கம்பெனிஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஆர் எனி அதர் ப்ரீவியஸ்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடியே கம்பெனி இருந்திருக்கு. 1935ல் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் இருந்திருக்கு. அதில் என்ன சொல்லுது? கம்பெனிஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1925 அல்லது எனி அதர் ப்ரீவியஸ்லாம். அப்படின்னா அங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கும் அது. ஓகேவா? பட் இன்கம் டேக்ஸ் வந்து 1922 தான் வந்துச்சு. என்னப்பா தனுஷ், என்ன வேணும்? மியூட் பண்ணிக்கோ. ரைட்டா? ஸோ 1899ல் கம்பெனி கிடையாது. ஒரு கால் இருந்தால் அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் இது, அதனுடைய அசஸ்மெண்ட் இயர் இது. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 1/4/1899. பட் அப்போ கிடையாது, அதனால் நாட் அப்ளிகபிள். அடுத்தது பாருங்க, இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. இந்த டேட்டோட ஃபினான்ஷியல் இயர் என்ன, இதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 1516 சார், ஃபினான்ஷியல் இயர். 1516. இதுதான் உங்களை ஏமாத்துறது. நாட் அவைலபிள். வெரி குட். ஏன் நாட் அவைலபிள்? நவம்பர் மாதத்தில் ஏதுமா 31 நாள்? நவம்பர் மாதத்தில் ஏது 31 நாள்? 30 நாள் தாம்னா நாட் அப்ளிகபிள். 29/2/2017 நாட் அப்ளிகபிள். ஏன் நாட் அப்ளிகபிள்? 2017 லீஃப் இயர், 28 நாள் லீஃப் இயர் கிடையாது, அதனால் 28 நாள் தான். இந்த மாதிரி ஒரு டேட்டு கொடுத்தா அந்த டேட்டோட ஃபினான்ஷியல் இயர் என்ன, அசஸ்மெண்ட் இயர் என்னன்னு சொல்ல தெரியணும். ஓகேவா? புரியுதா? ஒரு டேட் கொடுத்தா அந்த டேட்டோட ஃபினான்ஷியல் இயர் என்ன, அந்த டேட்டோட அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? பை. இந்த டே 2ஓட வீடியோ உங்களுக்கு நான் யூடியூப் சேனலில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை பிடிச்சி அழுத்துங்க, எல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸில் இன்னும் ஃபியூ சீட்ஸ் இருக்குது. 2 ஆன்லைன் கிளாஸுக்கும் இதில் ஒரு 5 சீட், அதில் ஒரு 5 சீட், 10 சீட் இருக்குது. அதே மாதிரி 3 to 5லையும் கொஞ்சம் இருக்குது. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுன்னா, சார் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நம்ம நம்பர் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்களும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதெல்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருங்க. எப்படி இருக்குது இந்த கிளாஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவில் இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்கள் டாலி சினிமாஸ்.